ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். ஸோ இது என்ன வீடியோனா, இப்போ புதுசாக வந்திருக்கு இல்லையா? ஸோ டெக் ஃப்ரீடமில் வாய்ஸிஃபை அப்படின்னு ஒரு டிடிஎஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த டிடிஎஸ் பற்றி நம்ம தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிடிஎஸ் நல்லா இருக்குங்கிறீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா இப்போ தான் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பக் இருக்குது. என்ன பக்ஸுன்னு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஒன்று, ஸ்க்ரீன் ரீடரை வச்சு வேல்யூ கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ எனக்கு கண்ட்ரோல் ஆக ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ சம்டைம்ஸ் ஆகுது, சம்டைம்ஸ் ஆகலை. ஸோ ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீன் ரீடரை வச்சு பெர்ஃபெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியல நம்மளால் பர்ஃபெக்டாக. அடுத்து ஏதாவது பக் இருக்கானா? ஆமாம், ஒன்று இருக்குது. இன்னொன்று இருக்குது, என்னென்னா லாங்குவேஜ் ஆட்டோ லாங்குவேஜ் ஸ்விட்சிங் தான். ஸோ நம்ம எந்த லாங்குவேஜ்லாம் வைக்கிறோமோ அந்த லாங்குவேஜ் பேஸ் பண்ணி அது ரன் பண்ணோம். என்ன ஒன்று, ஒரு சில நேரத்தில் வேர்ட்ஸை விட்டுருது. யூடியூப்பில் ஒரு டைட்டில் வச்சுருக்காங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணியிருக்கு, இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் மிக்ஸ் பண்ணி வாய்ஸ் மெசேஜஸ் வந்துருக்கு அப்படின்னா அது என்னென்னா வேர்ட்ஸை ஸ்கிப் பண்ணுது, தமிழ் வேர்ட்ஸை ஸ்கிப் பண்ணுச்சு. ஸோ இதுமாதிரி கொஞ்சம் பக் இருக்குது. ஸோ இதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை. ஏன்னா மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ எந்தளவு ஸ்கிப் பண்ணுறதையும் பார்ப்போம். இப்போ நம்ம செட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. கேமரா, யூடியூப், டெக் ஃப்ரீடம். ஸோ நம்ம டெக் ஃப்ரீடம்குள்ளே போவோம். டெக் ஃப்ரீடம். ஓகே. Open navigation drawer button. 50. 2. Tech freedom by VI. 3 row 2 column features unchecked. ஃபீச்சர்ஸ்குள்ளே வந்துப்போம். Features. ஸோ நம்ம டெக் ஃப்ரீடம் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் போய் பாருங்கள். ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா பேசிக்காக டெக் ஃப்ரீடமில் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரியும். 10. Voicify TTS button. Voice recorder Voicify TTS button. ஸோ வாய்ஸ் ரெக்கார்டரும் இருக்கும். ஓகேங்களா? வாய்ஸிஃபை டிடிஎஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. Voicify TTS. Back button. Voicify TTS. Language. First language. Combo box select language. English first இருக்கணும். 10. 26. 21. 19. English N. 19 தான் இருக்கும் இங்கிலீஷ். தட்டுங்க. Combo box item 19 of 66 English N. Engine. Combo box select engine. Voice. Combo box select engine. இதை மறந்துட்டேங்க. நம்ம எலக்வன்ஸே வைப்போம். 5. ETI Eloquence TTS. இது தட்டும். Combo box item 5 of 5 ETI Eloquence TTS. Voice. Combo box select voice. வாய்ஸ் வைப்போம். 1. Select voice. 2. English United States. யுனைடெட் ஸ்டேட்ஸே வைப்போம். அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. Combo box item 2 of 3 English United States. Speed. ஸ்பீடு. Slider 20 position. ஸோ 20ல் இருக்குது. நம்ம வந்து 50 வைப்போம். Default. 25. 30. 35. 55. 6. 50. 50 வச்சிட்டோம். Pitch. பிச். Slider 20 position. ஸோ பிச்சா அப்படியே இருக்கட்டும். Save button. சேவ் பட்டன் கடைசியாக இருக்கும். அது நம்ம கொடுத்ததுக்கப்புறம் தான் அது சேவ் ஆகும். இதில் நம்ம ப்ரிவ்யூ பார்க்க முடியாது. ஆட்டோ டிடிஎஸ் மாதிரி அந்த டெஸ்ட் பட்டன் கொடுத்தோம்னா அது ப்ரிவ்யூ படிக்கும் இல்லையா? அது மாதிரி இதில் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்புவோம். ஏன்னா ஃபீட்பேக் கூட கொடுக்க தான் கொண்டு வருவாங்க ஒரு சில விஷயங்களை. ஓகே, சேவ் கொடுப்போம். TTS settings are saved successfully. ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி படிக்கும். ஸோ சேவ் ஆகிடுச்சு ஐடியா நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம தமிழ் லாங்குவேஜும் செட் பண்ணலாம். இப்பயே சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது செட்டிங்ஸ் இங்கே மாற்றணும். அதாவது உதாரணத்துக்கு எனக்கு பிச்சு மாற்றணும், இல்லை ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீன் ரீடரை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போது லாங்குவேஜ் செலக்ட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி டெக்ஸ்ட் டு ஸ்பீச் என்ஜின் சிந்தசைசர் என்ஜின் செலக்ட் பண்ணோம். சாரி கேஸ், ரொம்ப வளர்றேன். அதே மாதிரி
வாய்ஸையும் செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம எந்த வாய்ஸும் செலக்ட் பண்ணணும் இல்லையா, கண்ட்ரி வேரியண்ட் அந்த மாதிரி வாய்ஸை செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா ஸ்பீடை செலக்ட் பண்ணோம். ஐ மீன் ஸ்லைடர்ஸை வச்சு ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிடணும். அதேமாதிரி பிச்சையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பி சேவ் கொடுக்கணும். இதில் ஆட்டோ டிடிஎஸ் மாதிரி நம்ம லாங்குவேஜை தட்டினோடனே ப்ரீவியஸாக நம்ம செட் பண்ணி அந்த லாங்குவேஜுக்கான ப்ரீவியஸ் செட்டிங்ஸ் ஷோ ஆக மாட்டேங்குது. திருப்பியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து என்ஜின் ஸ்பீடு எல்லாத்தையும் வைக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இப்போ தமிழை செட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோங்க. Combo boxing voice. Combo boxing. Combo 62வது box இருக்குங்க. item. Speed. Combo box item. Speed. Combo box English and 10, 11, 30, 65, Turkish, 59, 61, 62, Tamil top. ஓகே, 62வது தமிழ் இருக்கும் செட் பண்ணி. Combo box item 62 of 66 Tamil top. Engine. Combo box select engine. Voice. Combo box select engine. என்ஜின் செலக்ட் பண்ணுவோம். 5, ETIL. 4, Jishuo plus. இது என்னன்னு தெரியல, தமிழை வச்சும் ஒன்றிய ரெக்கார்ட்ஸ் காட்டுது. ஸோ ஆட்டோ டிடிஎஸ்லாம் அப்படிலாம் எதுவுமே காட்டாது. சரி, ஏதோ ஒன்று டிஸ்பிளே செட் பண்ணுவோம். Combo box item 4 of 5 Jishuo plus. Voice. Combo box select voice. 2, top. ஸோ இந்த வாய்ஸ் செலக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ செகண்ட் தான் வச்சு ட்ரை பண்ணேன். அதான் Combo box item 2 of 2 top. Speed. Slider 50 position. Speed. Combo box top. ஸோ இங்கேயே வந்து ஸ்லைடர் 50 இருக்குது. இப்படியே இருக்கலாம்னா விட்டுருங்க. Pitch. Slider 20 position. Save button. ஸோ சேவ் கொடுத்துருவோம். இப்போ TTS settings are saved successfully. இப்போ நம்ம Save button. இது செட் பண்ணி பார்ப்போம். Back. Tech freedom. Back button. Back button. Home screen 1. Tech freedom. Main. 5. Suspense. 4. Jishuo plus. 4. Operations. 3. 2. TTS. டிடிஎஸ் செட்டிங்ஸில் போய் நம்ம வச்சு பார்ப்போம். TTS. 2. 1. Main TTS engine. Main TTS engine. 1. Main TTS engine. Main TTS engine. மெயின் டிடிஎஸ் என்ஜினில் வந்தாச்சு. 9. ETIL. 8. Voicify TTS by ஸோ Tech. Voicify TTSன்னு இருக்குது. நம்ம தட்டுவோம். Main TTS engine. Back button TTS settings. Back button. G-Slow plus. Back button. Home screen 1 of 2. Tech freedom. Voicify TTS வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணி Screen காட்டுறேன். areas. கண்ட்ரோல் Opera ஆகுது. translation. TTS rate. 70. 70. 80. 85. 95. 100. 95. அப்படியே 90, இருக்கும். 85. 80. 70. 65. 60. 50. 50. 45. 40. 35. 30. 20. 15. 10. 0. -5. மைனஸ் 5 கோட் enter வச்சு plus கூட 5 பண்ணுவோம். WhatsApp 4 500 dog. அதே 0 ஸ்பீடில் 5 இருக்கும். 10 50 20 30 40 40 50. ஸோ இப்போ தமிழ் படிக்கிறேன்னு பார்த்துருவோம். WhatsApp 4 500 dog. WhatsApp. Fisher 27 a.m. 0. Fisher status. Journey journey towards ambition 7:18 a.m. Hash. Today history. இப்போ தட்டுவோம் நம்ம. Message text box. Back button. WhatsApp. Journey towards ambition 7:18 a.m. Hash. Today history. ஸோ இதை மாதிரி தாங்க லாங்குவேஜ் லாங்குவேஜ் வளர்றேன். தமிழ் படிக்கும். இதில் என்னென்னா மேலேயே காட்ட Journey முடியாது. towards ambition 7:18 a.m. Hash. Today history. ஸோ எப்படின்னு காட்டி கொஞ்சம் லைனாக 173,900. Camel. VI discussion. Flashing technical eyes. Flashing Tamil tech Tamil. VI tech Govinda region. Journey towards ambition 7:18 a.m. Hash. Today history. ஸோ இந்த மாதிரி காட்டுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் தமிழில் அந்த மெசேஜ் லைட்டாக படிக்க முடியாது. அந்த குரூப்பில் அனுப்பிச்ச மெசேஜ். ஸோ அதை கூட படிக்காது. இன்னும் கொஞ்சம் இதை ஆப்டிமைஸ் பண்ணணும். இதேமாரி ஒரு சில வேர்ட்ஸை வந்து மிஸ் பண்ணிடுது. நான் உள்ளே போனால் தான் கரெக்டாக தமிழை படிக்கும். Back button. Home screen 1 of 2. அதுமாதிரி யூடியூப்லேயும் வந்து கரெக்டாக தான் படிச்சுது. நடுவில் ரெண்டு இங்கிலீஷ் வேர்டுக்கு நடுவில் வந்து ஒரு தமிழ் வேர்டு அது விட்டுச்சு. ஸோ அந்தமாரி ஒரு சில மிஸ் பண்ணுது. ஒரு சில சென்டென்ஸை ஒரு சில லைன்ஸை மிஸ் பண்ணிடுது. ஸோ அதெல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிப்பேர் வைப்பாங்க. ஆனால் இது ஒரு நல்ல முயற்சி, நல்ல ஒரு டிடிஎஸ். ஏன்னா ஆட்டோ டிடிஎஸ் 600 300 கொடுத்து வாங்க முடியலன்னா நம்ம இதை ஆப்டிமைஸ் பண்ணி வச்சாங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீயாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ எதிர்காலத்தில் எப்படி மாற்றாங்கன்னு தெரியாது. ஸோ இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இது நல்லா ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா இதே நம்ம யூஸ் பண்ணிட்டு போகலாமே.
ஏன் ஒரு கிராக் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம். ஸோ அதான் கைஸ். ஸோ இதில் இது மட்டும் தான் இருக்கானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதில் பிடிஎஃப் டெக் ஃப்ரீடமில் இன்னும் நிறைய வீடியோஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் போட டைம் இல்லை. ஸோ இது மட்டும் தான் கொஞ்சம் ஷார்ட்டாக ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் இதை போடுறோம். ஸோ ஏன்னா எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் போகுது இல்லையா, ஸோ அதனால் வந்து நாங்கள் ஷார்ட்டாக போடுறதுக்காக இதை எடுத்தோம். இன்னும் கொஞ்சம் இது நல்லாவே ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது. ஸோ ஸ்க்ரீன் இது கண்டென்ட் ஆக மாட்டேங்குது. அதேமாதிரி இன்னொன்று இதே மாதிரி படிக்கணும் ஸ்க்ரீனில் தொடரணும் ஸ்டாப் ஆகாது. ஸோ நான் 2 வாட்டி ஸ்க்ரீனில் தொட்டேன், ஸ்டாப்பே ஆகல, அது பாட்டுக்கு படிக்குது. இது டிடிஎஸோட பகா இருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா மற்ற டெக்ஸ்ட் ஸ்பீச்சில் ஸ்டாப் ஆகும். அவ்வளோதான், ஸ்டாப் ஆகிடுச்சு. இது வேறு டிடிஎஸ் லாங்குவேஜ் ஸ்விட்ச் வாய்ஸ் ஸ்விட்ச் பண்ணேன், இடிஆர் கான்செப்ட் மாற்றணும். அதேமாதிரி மற்றது ஸ்டாப் ஆகும். The currently used TTS engine is a switch system TTS engine. The currently used TTS engine. ஸோ மற்ற டெக்ஸ்ட் ஸ்பீச்லாம் ஸ்க்ரீன் இதுக்கு கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இந்த வாய்ஸ் இது மட்டும் அதோட இதுக்கு தான் போகுது. ஸோ இந்த மாதிரி 2-3 பக்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்பீச்சை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ 2 இந்தமாதிரி தொட்டோம்னா ஸ்டாப் ஆக மாட்டேங்குது, அது பாட்டுக்கு படிக்குது. 3 சம் வேர்ட்ஸை ஸ்கிப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க சரி பண்ணுவாங்க. ஸோ சரி பண்ணிட்டாங்களா இல்லையான்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறோம். ஏன்னா டெக்ஸ்ட் ஸ்பீச் என்ஜின் நல்லா தான் இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் இந்தமாரி அங்கங்கே லூஸ் ஸ்டாக் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு முறுக்குனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கான ஃபீட்பேக்ஸை நம்ம எல்லாருமே கொடுப்போம். ஓகே கேஸ். The currently used TTS engine has been switched speech service. ஸோ ஸ்க்ரீனில் தொடர்ந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நான் கூட ஸ்க்ரீனில் தான் ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சுன்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த டெக்ஸ்ட் ஸ்பீச் என்ஜின்லேயே பிரச்சனைன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்ருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரமாக 200 பேர் ரீச் பண்ணுவோன்னு நம்புகிறோம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் நண்பர்களோட இதை பகிர்ந்துங்க.